ஆலயத்தில் கூட பங்கு பெறுகிறேன், உங்களை திருப்திப்படுத்திக் கொள்வதாக இருக்கலாம். பங்கு பெறுவது முக்கியமல்ல, நான் பயன் பெறுகிறேனா. ஊழியத்தில் கூட, ஊழியத்தில் நான் பங்கு பெறுகிறேன். ரெண்டாவது, நான் பங்கு பெறுவதனால் இன்னொருவர் பயனடைய வேண்டும். நான் ஒரு கூட்டத்துக்கு போகிறேன், அந்த கூட நான் பங்கு பெறுகிறேன். ரெண்டு நன்மைகள். ஒன்று, நான் பயனடைய வேண்டும், என்னால் இன்னொரு பயனடைய வேண்டும். நான் பயனடைய வேண்டும், என்னால் இன்னொருவர். இல்லாட்ட எதுக்கு போகணும்? சபைக்கு போவதே பங்கு தருவதற்காக அல்ல. இதில் சொல்லுவாங்க அந்த பங்கு இந்த பங்குன்னு. இல்லை, என்னுடைய பங்கே கர்த்தர் தான். 16ஆம் சங்கீதம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, நேர்த்தியான பங்கு கிடைத்தது. என கேட்கிற யாரானாலும் பங்கு பெறுவது முக்கியம் அல்ல, பயன் பெறுவது முக்கியம். நம்பர் ஒன் முதல் வசனம், ஏரோது ராஜா. கிறிஸ்துவின் பிறப்பிலே அவருக்கு ஒரு பங்கு இருந்தது. கிறிஸ்துவின் பிறப்பிலே அவருக்கு ஒரு பங்கு இருந்தது. ஆனால் அவர் பயன் பெறவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவின் பிறப்பிலே ஏரோது ராஜாவுக்கு ஒரு பங்கு இருந்தது. ஏதோ ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்குது, ஏரோது ராஜாவின் நாட்களில். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அது இன்னொரு ராஜாவின் நாட்களில் இயேசு பிறந்திருக்கலாம். புரிய நினைக்கிறேன். இன்னொரு ராஜாவின் நாட்களில் அவர் பிறந்திருக்கலாம். ஆனால் ஏரோது நாட்களிலே பிறந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? இப்படி நினைக்கிறோம் நம்மெல்லாம். இயேசு வாழ்ந்த காலத்தில் பிறந்திருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை, அதை விட மேலான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் அப்படி ஒரு கற்பனை இருக்கும், அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கலாமே. இல்லை, அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்க அவர் அறியலை, அவர் வாழாத காலத்தில் வாழ்ந்த நான் அவர் அறிந்திருக்கிறேன். புரியுது அவங்களுக்கு? இப்படி நினைக்கலாம், நான் அமெரிக்காவில் பிறந்தது நல்லா இருக்குமே. இல்லை, எங்கு பிறந்திருந்தாலும் உனக்கு என்ன நன்மை தர வேண்டுமோ அந்த நன்மை தேவன் தருவார். பிறக்குமிடம் வித்தியாசமாக இருக்கலாம், வளருமிடம் வித்தியாசமாக இருக்கலாம், வாழுமிடம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் பலன் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். இன்னைக்கு குடும்பங்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. நேற்று கூட இன்னைக்கு பையன் இந்த திருமணங்களில் முதல் கேள்வி, அந்த பெண் வீட்டார் கேட்குற கேள்வி, உங்கள் பையனுக்கு சொந்த வீடு இருக்குதா? என்னங்க? அதே மாதிரி பையன் வீட்டார் கேட்குற முதல் கேள்வி, பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்குதா? இவன் ஏதாவது உங்களுக்கு புரியல, கவனிங்கள். பலனையும் பலனையும் தருகிறவர் கர்த்தர். இன்னைக்கு இருக்குது வீடு இருக்குது. நாளைக்கு இந்த பொண்ணு கல்யாணம் அடுத்த நாள் அந்த வீடு விற்கப்படுகிறது.